subscribe. ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க. மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறனுங்க. வெளியில் வரையில் பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆட என்னடா நம்ம ஊரில் இப்படி கூட்டம் வராது நம்மளை பார்க்கறக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க. நம்மளுக்கு ஒரு பொக்கே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பாக உங்களுக்கு ஒரு சால்வை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ. இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துனுங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பி போகுதுங்க. அது